1000 கோடி அடிக்குமா இல்லை வந்து லோகேஷ் சொன்ன மாதிரி கொடுத்த காசுக்கு ஒர்த்தா இருக்காது? ரெண்டு கேள்வியிலையுமே வந்து நிறைய சங்கடங்கள் இருக்கு. பார்த்த ரஜினியை விட இந்த படத்தில் கொஞ்சம் லோகேஷில் மாற்றிருக்காரு, இல்லை இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் படமாக ரஜினி இருக்கும் ரஜினி கரியரில், அப்படி சொல்ல முடியும்? இல்லை ரஜினி கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம்லாம் இது நம்ம சேர்க்கவே முடியாது. ரஜினி வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய மந்திரங்க, அது ஒரு பெரிய மேஜிக். அந்த மேஜிக்கை சரியாக பயன்படுத்துகிற இயக்குநர்கள் இங்கே யாருமே இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. ஒவ்வொரு நாளும் இது எப்படி இருக்கு அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருந்தது. இந்த எதிர்பார்ப்பு திரையில பார்க்கும்போது எப்படி படம் பிரம்மாண்டமா இருக்கணும் இப்படிங்கிற மாதிரியான சூழல்ல ரஜினி மாட்டிக்கிட்டாரோ இப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இல்லைங்க, நீங்கள் எவ்வளவு பிரம்மாண்டமாக ஒரு படம் எடுத்தால் கூட அடிப்படைங்கிறது கதை தான். நீங்கள் அந்த கதையும் ஸ்க்ரீன் பிளேவும் அந்த படத்துக்குள் வைக்கப்படுகிற புதுமையான காட்சிகளும் தான் ஒரு படத்தை தாங்கி நிறுத்தும். நீங்கள் அதை இல்லாமல் நீங்கள் என்ன செலவு பண்ணாலும் அது நீங்கள் எம்டி கிரவுண்டில் கட்டின கட்டடம் தான், புலபுலன்னு விழுந்துடும். தமிழ்நாடு டைம்ஸ் வணக்கம். இன்று நம்முடன் வலைபேச்சு அந்த இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அதாவது பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட கூலி, லோகேஷ் ரஜினி காம்போ 1000 கோடி அடிக்குமா இல்லை வந்து லோகேஷ் சொன்ன மாதிரி கொடுத்த காசுக்கு ஒர்த்தா இருக்கா சார்? ரெண்டு கேள்வியிலையுமே வந்து நிறைய சங்கடங்கள் இருக்குது. 1000 கோடி அடிப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடிலேருந்தே சொல்லிகிட்டு இருக்கேன். காரணம் வந்து நிறைய இருக்குது. முக்கியமாக வந்து நார்த்துலலாம் தியேட்டர் நமக்கு கிடைக்கல, வார் 2 போட்டாங்கன்னு ஒன்று. இன்னொன்று, தமிழ் படங்களில் நடிகர்களுக்கு தரப்படுகிற சம்பளம் அதிகமாக இருக்கும்போது ஸ்க்ரீனில் பெருசாக பிரதிபலிக்காது. இன்னொன்று, இவங்க இறங்கி ப்ரொமோஷன் பண்ணுறதெல்லாம் பல சிக்கல்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து 1000 கோடி நம்ம பெரும்பாலும் எந்த படமும் தொடுறதில்லை. ஸோ அதனால் வந்து அது ரஜினி படமாக இருக்கட்டும், கமல் படமாக இருக்கட்டும், விஜய் அஜித் படங்களாக இருந்தால் கூட அதுதான் கதி. ஸோ அதனால் அதை விட்டுருங்க. ஆஃப்டர் ரிலீஸு அதில் இன்னும் நம்ம உறுதியாக இருக்கலாம், அது இதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறது. அப்புறம் லோகேஷ் கனகராஜ் சொன்ன மாதிரி ரசிகர்களை இந்த படம் சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும் அப்படின்னு அவர் சொன்னார் இல்லையா, அதில் ஓரளவுக்கு அவர் ஜெயிச்சிருக்கிறார். அந்த வார்த்தைகளில் ஓரளவுக்குன்னு இருக்கார். ஒரேடியாக 100% ரசிகர்களுக்கான படத்தை கொடுத்துருக்காரான்னா இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா ரஜினியினுடைய போர்ஷனே இதில் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. இப்போ ரஜினியை படம் முழுக்க வரணும்னு நினைக்கிறது தான் ஒரு ரஜினி ரசிகனாக இருப்பான். இதில் பார்க்கும்போது ரஜினியே ஒரு 16 நிமிஷம் கழித்து தான் என்ட்ரி கொடுக்குறாரு. அதற்கு முன்னே வர்ற போர்ஷன் முழுக்க வெட்டி எறிய வேண்டிய விஷயமா இருக்குது. ஸோ அந்த மாதிரி நிறைய இடங்களில் கொஞ்சம் ஸ்க்ரீன் பிளேலேயே இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு தோணுது. இப்போ ரஜினி படத்துக்குன்னு ஒரு சில ஃபார்முலா அப்படி இருக்கும். இந்த படத்தில் வந்து ரஜினி லோகேஷை கொஞ்சம் அதை விட அது மாற்றிருக்காரா? ஏன்னா 50 வருஷத்தை முடிச்சிட்டாரு, அதாவது சினிமா வாழ்க்கையில் ரஜினி. இதில் வந்து வேறு என்ன விஷயங்கள், அதாவது பார்த்த ரஜினியை விட இந்த படத்தில் கொஞ்சம் லோகேஷை மாற்றிருக்காரு, இல்லை இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் படமாக ரஜினி இருக்கும் ரஜினி கரியரில், அப்படி சொல்ல முடியும்? இல்லை ரஜினி கரியரில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் படம்லாம் இது நம்ம சேர்க்கவே முடியாது. அதுக்கு சில படங்களை ரஜினியே வரிசைப்படுத்துவார். அண்ணாமலை, பாட்ஷா, அந்த மாதிரி படங்கள் அதுதான் ரஜினியே வரிசைப்படுத்துவார். நிறைய படங்கள் அதுமாதிரி ரஜினி படங்கள் வந்து லிஸ்ட்டு போட்டால் போடலாம். அதில் இப்போ ரீசண்டாக படம் பண்ணுற எந்த இயக்குனர் படங்களையும் நீங்கள் சேர்க்க முடியாது. இது வந்து எல்லாமே ரஜினியை வச்சு ஒரு ஆவரேஜ் படங்களை கொடுக்குறாங்க. என்னென்னா ரஜினி வந்து இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய மந்திரங்க, அது ஒரு பெரிய மேஜிக். அந்த மேஜிக்கை சரியாக பயன்படுத்துகிற இயக்குநர்கள் இங்கே யாருமே இல்லைங்கிறது என்னுடைய கருத்து. இந்த காலகட்டத்தில் ஜெயிலர் கூட பெரிய ஹிட்டு தான், ஆனால் அதில் கூட ரஜினி இன்னும் பெட்டராக காமிச்சிருக்கலான்னு தான் நான்லாம் நினச்சேன். பட்டு பெஞ்ச் மார்க் அப்படின்னு சொல்கிற படங்கள் இருக்குல்ல ரஜினி படங்களில், அதில் சமீபத்திய படங்கள் எதுவுமே சேராது. இப்போ ரஜினி வந்து யாரோட இயக்கத்தில் நடித்தாலுமே அது ரஜினி படம் தான் அப்படிதான் இது வரைக்குமே சொல்லுவாங்க. ஆமாம். இப்படி இருக்கும்போது அந்த மாதிரி உள்ள ரஜினிக்கு இப்போ ரஜினி படங்களை வந்து அதாவது ஒரு மார்க்கெட் பண்ணுறதுக்கோ இல்லை வந்து இந்த 1000 கோடி அடிக்குங்கிறாங்க இல்லையா, இந்த மாதிரி பண்ணுறதுக்கே மல்டி ஸ்டார் தேவைப்படுது. அதனால தான் ரஜினி படங்களை இந்த மாதிரி மல்டி ஸ்டார் கொண்டு வர்றாங்க, இப்படி ஒரு கருத்து இருக்குது. இதை எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, சினிமாவினுடைய போக்கே மாறி இருக்குங்க. என்னைக்கு வந்து கொரோனா வந்துச்சோ, ஓடிடி வந்துச்சோ, அதுக்கப்புறம் நம்முடைய எல்லாமே மாறி போச்சு. இப்போ ஓடிடி படங்கள் போகும் பொழுது தமிழ் படங்களுக்கு ஒரு உலகளாவிய மரியாதை கிடச்சிருக்கு. இன்னொன்று வந்து பேன் இண்டியாங்கிறது இப்போ புதுசாக உள்ளே வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் ஒவ்வொரு நடிகரை தூக்கி உள்ளே போடும்பொழுது அந்த கலெக்ஷனே வந்து அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்துடுது. அப்போ படத்தை வந்து நம்ம தமிழ்நாட்டில் ரிலீஸ் பண்ணால் போதும், ஒரு இங்கே இருக்கிற ஒரு 700 தேட்டரில் போட்டு காசு இல்லைன்னா போதும்னு நினச்ச காலமெல்லாம் மலையேறி போயிடுச்சு. இன்றைக்கி பட்ஜெட் வைஸாகவே பார்த்தா எங்கேயோ போய் நிற்கிது. இப்போ ரஜினிக்கு வந்து ஏவிஎம் சரவண ஏவிஎம்லாம் அவர் படம் பண்ணும்போது ஒரு 50,000 ரூபா சம்பளம் எக்ஸ்ட்ரா கேட்குறதுக்கு அவரு தயங்கி வரான் ரஜினியை. அவங்களும் வந்து பல
வருடங்களாக ரஜினி வச்சு படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு ஏசி கார் கூட கொடுத்தது கிடையாது. திடீர்னு ஒரு முறை ஒரு படம் பெரிய ஹிட் அடிக்கும்போது அவருக்கு ஏசி கார் கொடுத்துருக்குறாங்க. அப்போ தான் அவர் ஆச்சரியப்பட்டு, என்ன சார் நமக்கு ஏசி கார்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு இருக்காரு. ஸோ அப்படி தான் கிராஜுவலாக மெல்ல மெல்ல ஒரு நடிகரை வளர்த்துக்கிட்டு இருந்த காலம் இருந்துச்சு. இன்றைக்கி ஒரு நடிகர் ரஜினி மாதிரி, விஜய் மாதிரி நடிகர்கள், அஜித் மாதிரி நடிகர்கள்லாம் சம்பளம் கேட்கும்போதே 150 கோடிக்கு மேலே தான் கேட்குறாங்க. அப்போது நீங்கள் அந்த காசை எடுக்கணும்னா 10 இடத்துல எதையாவது ஒன்று போட்டு தான் எடுக்க வேண்டியதாக இருக்குது. அப்போ இந்த படம் வேறு மாநிலங்களில் நல்லா ஓடணும், அப்ராடில் நல்லா ஓடணும், அந்த கலெக்ஷன்லாம் சேர்ந்து இதுக்குள்ளே வந்தால் தான் இவங்க கொடுக்குற சம்பளம் இந்த படத்துக்குள்ளே மற்ற ஆர்டிஸ்ட்லாம் போட்டு எடுக்க முடியுங்கிற ஒரு நிலைமை வருது. ஸோ அதனால் இந்த பேன் இண்டியா கான்செப்ட் வந்த பிறகு தான் இது எல்லாமே மாறுச்சு. 500 கோடி 1000 கோடி அப்படின்னு சொல்லும்போது சினிமாவோட வளர்ச்சி வேற இடத்துல பார்த்தாலுமே இப்போ ஒரு பெரிய படம் வருதுன்னா அந்த நேரத்தில் சிறிய பட்ஜெட் படங்களேருந்து வரல. இன்னொன்று ஒவ்வொரு நாளையுமே ஹைப்பை கிரியேட் பண்ணுறாங்க. ஆனால் போய் பார்த்தா அது மாதிரி படம் இல்லை அப்படிங்கிற கருத்துக்கள் நிறையா வருது. அதாங்க இப்போது டைரக்டர் என்ன நினைக்கிறாங்கன்னா, எல்லா டைரக்டருமே அவங்களே ஒரு நோட்டை தூக்கிட்டு போய் எங்கேயாவது உட்காந்து எழுதுகிறாங்க. அவங்க எழுதுறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். வசனமாகட்டும், கதையாகட்டும், திரைக்கதையாகட்டும் எல்லாமே அவங்க உருவாக்கி கொண்டு வந்து ஒரு ஹீரோவை எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போயிடுறாங்க. அதுக்கு பெரிய நிறுவனங்களும் உடனே இருக்குது. ஆனால் முன்னே அப்படி இருந்ததுன்னா கிடையாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு 10 பேரை உட்கார வச்சு ஒரு டிஸ்கஷன் ஒன்று நடக்கும். அதில் 10 பேரும் 10 விதமாக சொல்லுவாங்க. அதில் எது பெஸ்ட்டோ அதை தூக்கி கதைக்குள்ளே போடுவாங்க. ஒரு ஹியூமர் இருக்கும். நீங்கள் என்ன தான் வந்து ஒரு ஆக்ஷன் படமாக இருந்தால் கூட அதுக்குள்ளே அப்படி மெல்லிய ஹியூமர் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் அந்த படங்களை எல்லாருமே ரசிக்க முடிஞ்சுது. ஒரு ஃபேமிலியோடு வந்து பார்த்து பல இடங்களில் கைத்தட்டி சிரித்து, நான் அன்றைக்கி காலையில் கூட சொல்லிட்டு இருந்தேன், தூள்னு ஒரு படம் வந்துச்சு, விக்ரம் நடித்த படம். அந்த படம் பார்த்தோம்னா ஆரம்பித்ததும் தெரியாது, முடிஞ்சதும் தெரியாது. அவ்வளோ ஹியூமர் இருக்கும் படத்தில். ஹியூமர் இருக்கும், ஒரு பக்கம் அட்டி தட்டி ஆக்ஷன் பறக்கும், அப்படியே வில்லன்லாம் அப்படி இருப்பார். ஸோ அப்படி ஒரு படத்தை இன்றைக்கி நம்ம நினச்சி கூட பார்க்க முடியல. ஏன்னா எல்லாமே உட்காந்து அவங்களுடைய ஒரு ஆளுடைய கற்பனையாக படம் மாறி போச்சு. அப்போது நல்ல படங்களையும் ரொம்ப சூப்பரான திரைக்கதையும் எப்போவாவது தான் நம்ம பார்ப்போம் போல இருக்குது. ஆனால் சின்ன படங்களில் அது வந்துடுது. இப்போ ஒரு அறிமுக இயக்குனர், இப்போ பார்க்கிங் மாதிரி ஒரு டைரக்டர் படம் எடுக்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, இப்போ நான் சொன்ன ஃபார்முலா எல்லாத்தையும் அது உள்ளே வைக்கிறார். படத்தில் வந்து ஒரு இன்னர் கரண்ட் ஒன்று இருக்கும், ஒரு காமெடி ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு ஃபயரான ஒரு மூமெண்ட் படத்துக்குள்ளே இருக்கும். இது எல்லாம் கலந்து ஒரு அழகாக பேக்கடான ஒரு படமாக அது இருக்கும். அதே வந்து 500 கோடி 600 கோடி படமாக மாறும்போது எங்கேருந்து எந்த சனியை வந்து உட்காருதுன்னு தெரிய மாட்டேங்குது. படத்தையே கொலாப்ஸ் பண்ணி விட்டு கொதறி வச்சிடுறாங்க. இது புரிய மாட்டேங்குது, எதனால் நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. இதே பார்க்கிங் டைரக்டர் நாளைக்கு வந்து ரஜினி வச்சு ஒரு படம் பண்ணால் கூட இதான் நடக்கும் போல இருக்குது. எங்கே இது தவறாக மாறுதுன்னே நமக்கு புரிய மாட்டேங்குது. இப்போ கூலி படத்தில் வந்து நிறையா ஸ்டார், அதாவது எல்லா லாங்குவேஜ்லையும் ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. ஆனால் ஒவ்வொரு ஸ்டாரும் அந்த படம் ஆரம்பிச்சதுலேருந்தே அந்த படத்தோட ஹைப் வந்து கிரியேட் ஆகிருந்த ஒவ்வொரு நாளும் இது எப்படி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருந்தது. இந்த எதிர்பார்ப்பு திரையில் பார்க்கும்போது எப்படி இருந்தது? அது கொஞ்சம் ஏமாற்றம் தான். ஆக்சுவலாக லோகேஷ் கனகராஜ், ரஜினி இந்த ஹைப்பு தான் பெருசாக இருந்துச்சு. இப்போ இதுவே ரஜினி நடித்த ஒரு தனி படம் வேறு யாரோ ஒரு டைரக்டர் எடுக்கிறாருன்னு வைங்களேன், சிறுத்தை சிவாவே எடுக்கிறாருன்னு வைங்க, இந்த ஹைப்பெல்லாம் வந்திருக்காது. ஏதோ ரஜினி நடித்த ஒரு படம் வருது அப்படின்னு போயிடும். லோகேஷ் கனகராஜ்னு ஒருத்தர் வராருல்ல, அப்போ இது வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா இன்றைக்கி வந்து இளைஞர்கள் ரசிக்கக்கூடிய ஒரு இடத்துல இருக்கார். அவர் போதை, அடிதடி, ரத்தம், வெட்டு குத்துன்னு படம் எடுத்தால் கூட அதை ரசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இங்கே இருக்குது. அப்போ அவர் வந்து இன்றைக்கி ரொம்ப முக்கியமான இயக்குனராக இங்கே இருக்கார். இவங்க 2 பேரும் சேரும்போது தான் அந்த படத்துக்கு ஒரு ஆட்டோமேட்டிக்காக ஹைப்பு கிரியேட் ஆகுது. ஆனால் அவங்களே பயப்படுறாங்க, இவ்வளோ ஹைப்பு வேண்டாமே ஒரு படத்துக்கு, நம்ம அமைதியாக இருப்போம், தியேட்டரில் படம் வந்த பிறகு மக்கள் சொல்லட்டும்னு அவங்க முடிஞ்ச அளவுக்கு அதை தடுக்கிறாங்க. ஆனால் அதை மீறி ஹைப்பு கிரியேட் ஆகும்போது அவங்களும் என்ன பண்ணுவாங்க? இப்போ சோஷியல் மீடியாவில் கூட நிறையா படம் பார்த்துட்டு வரவங்கள்ட்ட கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜெயிலர் மாதிரி இல்லை, லியோவுக்கு பரவாயில்ல, விற்கிற மாதிரியும் இல்லை இப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. அப்போ வந்து எவ்வளோ எதிர்பார்ப்பில் வந்திருக்காங்க அப்படின்னு புரிஞ்சிக்க முடியுது. இந்த லியோ அப்படின்னு கம்பேர் பண்ணும்போது ஒருவேளை அந்த ஏற்கனவே போச்சு இல்லை, ரஜினி விஜய் காக்கா மெட்டெல்லாம் போச்சு இல்லையா, இதை மறுபடியும் உள்ளே இழுத்து விடுறாங்களோ? இல்லை, அதுக்காக கிடையாது. லியோ மாதிரி இல்லைன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, அது லோகேஷ் கனகராஜ் பண்ண படம். அப்போ அவர் முந்தைய படத்தை தான் நான் கம்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து அது இந்த பழைய கதையெல்லாம் இதுக்குள்ளே வர வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்று, இந்த டைரக்டர் என்னெல்லாம் படம் பண்ணாரோ அதோட ஒப்பிடுவதுங்கிறது ரொம்ப இயல்பு தானே. அதே நேரத்தில் ஒரே டைரக்டர் ஒரே மாதிரி படமும் பண்ணக்கூடாது தானே, அதை தானே அதில் பண்ணியிருக்காரு. இப்போ ஒரு ரஜினி படம் அப்படிங்கும்போது முக்கியமாக பிஜிஎம் நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. இப்போ அனிருத்துன்னு வரும்போது சூப்பர் ஸ்டார் அப்படின்னாலே அவருக்கு எக்ஸ்ட்ரா எனர்ஜி.
இப்போ மோனிகா பாடல் வரைக்கும் இப்போ வரைக்கும் ட்ரெண்டிங்கில் தான் இருக்குது. இப்படி இருக்கும்போது அனிருத்தோட பிஜிஎம் மியூசிக் எந்த இடத்துல இந்த படத்துக்கு ரொம்ப ஹைப்பாக இருக்குது, இல்லை எதிர்பார்த்ததை விட ஒரு சாங் போயிட்டு இருக்குல்ல இது வரைக்குமே, அந்த ஹைப்பை ஒரு பூர்த்தி செஞ்சிருக்காரா படத்தை? இல்லைங்க, படம் 2.50 நிமிஷம் அந்த படம். கிட்டத்தட்ட 3 மணி நேர படத்தை நம்ம சோர்வடையாமல் பார்க்க வைக்கிறது எதுன்னா அனிருத்தினுடைய பிஜிஎம் தான். பிரித்து மேய்ஞ்சிருக்காரு. எல்லா இடத்துலையுமே அந்த ஹைப்பை வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்திருக்கிறாரு அனிருத்து. பல ஆக்ஷன் காட்சிகளில் அனிருத்து தான் இறங்கி அடிச்சிருக்கிறாரு. ஸோ அதனால் வந்து அனிருத் இந்த படத்துக்கு ரொம்ப ரொம்ப பலம். இப்போ லோகேஷ் படங்கள்னு பார்க்கும்போது நிறையா டெக்னிக்கல் ஒர்க்கும் பேசப்படும். இந்த காட்சி வந்து ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க, இது நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு. இப்படி படத்தில் வந்து இந்த சீன் வந்து மறக்கவே முடியாது, நான் எதிர்பார்க்கவே இல்லை, இது ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படின்னா எந்த சீனை சொல்லுவீங்க? ஏன் அப்படிலாம் ஒரு சீன் இல்லைங்க படத்தில். இல்லை அப்படிலாம் நம்ம வியக்கிற மாதிரிலாம் அதில் ஒன்றுமே இல்லை. லாஸ்ட் படத்தில் வர ரஜினி, விண்டேஜ் ரஜினிகாந்த் லுக் வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்கன்னு சோசியல் மீடியாவில் பார்க்குறவங்க இல்லை வீடியோஸ் பார்க்க முடியுது. இல்லை, விண்டேஜ் ரஜினி நல்லா இருக்காரு, அது ரஜினியாக நல்லா இருக்காரு. அந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க் பண்ணவங்க சூப்பராக பண்ணிட்டாங்க. அதில் லோகேஷ் கைங்கரே ஒன்றும் கிடையாது. ஏன்னா லோகேஷ் அதை இன்னொரு 20 நிமிஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி அந்த ஃப்ளாஷ்பேக் ரஜினி வந்து ஒரு அதிரி புதிரியாக ஒரு வேலையை பண்ணிட்டாருன்னு வைங்களேன், நமக்கு வந்து அடடா லோகேஷ் எப்படி எழுதியிருக்காரு பாருன்னு சொல்லலாம். அதில் லோகேஷ் போர்ஷன் ஒன்றுமே கிடையாது. ஃபுல்லாக விஎஃப்எக்ஸ் பண்ணவங்க ஒரு அழகான ரஜினியை, ஒரு 80s ரஜினியை கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் அவர் இருக்க மாட்டாரான்னு நம்மளை ஏங்க வச்சுருக்காங்க. அது பெரிய விஷயம் தான். இப்போ ரஜினி ஹீரோலுக்கு வந்து இப்போ படையப்பாவாக இருக்கட்டும், இல்லை லாஸ்ட் ஒரு சந்திரமுகியாக இருக்கட்டும், இப்போ ஜெயிலர் வரைக்குமே இப்போ வந்து ஒவ்வொரு படத்துக்குமே இது வந்து ரஜினி ஹீரோல் படம், இது வந்து மாசாக இருக்கும், இப்படியான எதிர்பார்ப்புகள் இருக்கும். அது இல்லாமல் அதோட ஹைப் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நாளும் ஏற்றிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் வந்து இப்போ படத்தை பார்த்த வரைக்குமே இது வந்து எதிர்பார்த்த மாதிரி இல்லை இப்படிங்கிற கேள்வி வரும்போது, ஒருவேளை அந்த பிரம்மாண்ட பட்ஜெட்டுக்குள்ள ரஜினி இவர்கள் சிக்கிட்டாரோ இப்படிங்கிற, அதாவது கதையை தாண்டி படம் பிரம்மாண்டமாக இருக்கணும் இப்படிங்கிற மாதிரியான சூழலில் ரஜினி மாட்டிக்கிட்டாரோ இப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இல்லைங்க, நீங்கள் எவ்வளவு பிரம்மாண்டமாக ஒரு படம் எடுத்தால் கூட அடிப்படைங்கிறது கதை தான். நீங்கள் அந்த கதையும் ஸ்க்ரீன் பிளேவும் அந்த படத்துக்குள் வைக்கப்படுகிற புதுமையான காட்சிகளும் தான் ஒரு படத்தை தாங்கி நிறுத்தும். நீங்கள் அதை இல்லாமல் நீங்கள் என்ன செலவு பண்ணாலும் அது நீங்கள் எம்டி கிரவுண்டில் கட்டின கட்டடம் தான், பொலன்னு விழுந்துடும். இந்த படத்தை பொறுத்தளவுக்கு நிறைய கிராண்டியரெல்லாம் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம குறை சொல்ல முடியாது. சன் பிக்சர்ஸ் வந்து காசு அள்ளி கொட்டியிருக்காங்க. அதை வந்து பல இடங்களில் நம்ம அதை வந்து சினிமாட்டோகிராஃபியும் அதை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. இப்போ பல ஒளிப்பதிவாளர் என்ன பண்ணுவாங்கன்னா, படத்தில் வந்து பெரிய பிரம்மாண்டம் செலவு பண்ணியிருப்பாங்க, அது ஸ்க்ரீனில் பெரும்பாலும் வராது. ஸோ அதெல்லாம் இதில் ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்காங்க. பட் என்னென்னா, அதை ரஜினி வந்து கதை கேட்கும் பொழுது அது இன்னும் கொஞ்சம் பெட்டராக அதை அவர், ஏன்னா அவர் ஒரு நீண்ட அனுபவம் உள்ளவர், இப்படி ஒரு கேரக்டர் நமக்காக கொடுக்குறாங்களே, இந்த கேரக்டர் ஒர்க் அவுட் ஆகுமா, அதெல்லாம் யோசிக்கணும். இப்போ படத்தில் சத்யராஜ் வந்து ஒரு சயின்டிஃபிக்காக ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாரு, அது அவசியமானு கேட்டிங்கன்னா அது ரொம்ப காமெடியாக இருக்குது. ஒரு வில்லன் ஒரு 30 பேருடைய டெட் பாடியை, அவ்வளோ பெரிய வில்லன், அந்த ஹார்பரே அவன் கண்ட்ரோலில் இருக்குது, ஒரு 30 பேரை அவன் வந்து கல்லில் கட்டி கடலில் போட முடியாதா என்ன? இதுக்காக ஒருத்தரை கடத்திட்டு வருவாங்களாம். அவர் வந்து ஒரு நவீன மொபைல் மின்மயானம் ஒன்று வச்சுருக்கிறார். இந்த கொரோனா டைமில் ஒரு செய்தி வந்துச்சு, இதுமாரி பிணங்களை எரிக்க முடியாமல் புதைக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, அதுக்காக வந்து ஒரு மொபைல் இது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுவே வந்து வீட்டு வாசலில் நிற்கும், குணத்தை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா எரித்து சாம்பலை கையில் கொடுத்துட்டு போயிடும்னு ஒரு செய்தி படித்தேன். அதை லோகேஷும் படிச்சிருப்பார் போல் இருக்கு. அதை ஒட்டி இதில் ஒரு காட்சியை வச்சுருக்காங்க. நான் என்ன சொல்கிறேன், ரஜினிக்கு இருக்கிற இமேஜ் இன்றைக்கி ரஜினியை வந்து ரசிகர்கள் எந்த இடத்துல வச்சு பார்த்துட்ருக்காங்க. அவருக்கு இப்படி ஒரு கேரக்டர் படத்தில் வந்து ஒரு வில்லன்ட்ட போய் பிணங்களை எரித்து கொடுத்துட்டு அதுக்கு பணம் வாங்குற மாதிரி ஒரு கேரக்டரை சித்தரிக்கிறாங்கன்னா, ரஜினி எங்கே கோட்டை விட்டார்? இது எப்படி லோகேஷுங்கிற ஒரு பிம்பத்தை கண்டு அவர் மயங்கிட்டாரா? ஏன் அந்த இடத்துல ஒரு கரெக்ஷன் சொல்லலை? இது வந்து படத்தில் தாங்கி நிற்கிதா? அவ்வளோ தாங்குகிற அளவுக்கான ஒரு விஷயமா இது அப்படின்னா அவ்வளவும் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் அப்படி மேலோட்டமாக கடந்து போயிருக்காங்க. இப்போ உள்ள ஜென்ரேஷன் வரைக்கும் வந்து எப்பயுமே ரஜினி வந்து ஒரு டைரக்ட் ஆர்டிஸ்ட்னு சொல்லுவாங்க. இப்போ கபாலியாக இருக்கட்டும், இல்லை காலாவாக இருக்கட்டும், இப்படி சொல்லும்போது ரஞ்சித் மாறுபட்ட ஒரு கதையம்சத்தில் பண்ணும்போது கூட இந்த இடத்துல வந்து பழைய ரஜினியை பார்க்க முடிஞ்சது, இந்த சீனில் வந்து ரொம்ப பழைய ஞாபகப்படுத்தா, இப்படியான ஒரு டாக் இருந்தது. அது மாதிரி இந்த படத்தில் ரஜினி அவர்களுக்கு எங்கேயாவது ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு காட்சி அமைப்போ இல்லை ஒரு வசனமோ நீங்கள் பார்த்த வரைக்கும் எப்படி சார் இருக்குது? அந்த படத்தில் முரட்டு காலையில் வர்ற ஒரு சைகையை பண்ணுவார், ஒரு கேள்விக்குறி அப்படி போடுவார். ஆமாம், அது முரட்டு காலையில் வரும். இந்த சீவிடுவேங்கிற டயலாக்கையும்
சேர்த்து வச்சுருந்தா சூப்பராக இருந்திருக்கும். அது இந்த படத்தில் பண்ணல. அது பண்ணும்போது எனக்கு பழைய ரஜினி ஞாபகம் வந்தார். ஆனால் இப்போ நம்ம நிறைய டைரக்டர்கள் ரஜினியோட ட்ராவல் பண்ணியிருக்காங்க. கார்த்திக் சுப்புராஜ் தான் ரஜினியை வந்து மறுபடியும் மீட்டெடுத்தவர், சரியாக பயன்படுத்தினவர். அவர் பேட்ட படத்தில் நீங்கள் பழைய விண்டேஜ் ரஜினியை ரொம்ப அழகாக கொண்டு வந்தவர் கார்த்திக் சுப்புராஜ் மட்டும்தான். நான் அதை வந்து அவர் காலரை தூக்கிட்டு எங்கே வேணாலும் சொல்லலாம். ரஜினியே கார்த்திக் சுப்புராஜை நம்பி இன்னொரு படம் கொடுக்கலாம். இப்போ உள்ள இவங்களோடலாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அவர் எவ்வளோ பெட்டராக தெரிகிறார்.